அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 3/12/2025 திரையோதசி திதி நண்பகல் 12:26 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி பரணி நட்சத்திரம் மாலை 6 மணி வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் மாலை 6 மணி வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 மணி வரை மற்றும் இரவு 7 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன். இன்றைய விசேஷம் பரணி தீபம் மற்றும் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் இன்றைய தினம் சிறப்பாக ஏற்றப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தனதானியங்களை களஞ்சியத்தில் சேர்க்க, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, யாகசாலை மற்றும் அடுப்பு அமைக்க, மந்திரங்கள் ஜபிக்க, ஸ்ரீ சிவ வழிபாடு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தோப்போடு நிற்கும் தென்னை மரத்தை விட தனியாக நிற்கும் ஆலமரத்திற்கு மதிப்பு அதிகம், வலிமை அதிகம். தென்னை மரம் தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும், ஆனால் ஆலமரம் தானாக வளரும். தென்னை மரம் ஊருக்குள்ளவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஆனால் ஆலமரத்தை தேடி எல்லோரும் வரம் தேடி வந்து வணங்கிவிட்டு செல்வார்கள். தனிமையாக இருந்து பார், எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆமாங்க, அதனால தாங்க முக்கியமான வேலைகளை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக தனியாக உட்காந்து யோசிப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைலாம் கேட்பீங்க. ஆனாலும் ஆலமரம் போல எப்பொழுதும் தனித்து நின்று பல விஷயங்களை யோசிப்பதோடு மட்டுமல்லாமல் ஊருக்கு உபயோகமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன முன்கோபம், சின்ன சின்ன விவாதங்கள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பரணி நட்சத்திரத்தில் மாலை 6 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. முன்கோபம் வரும், கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க. கொஞ்சம் அலைச்சல்லாமே இருக்கும். சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மாலை 6 மணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால மாலை 6 மணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடந்த 2-3 நாளாக முடியாத பல வேலைகள் இன்னைக்கு சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய தினம் இறை வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது. உங்கள் ராசியில் தான் தீபமே, கார்த்திகை தீபமே ஏற்றப்படுது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து வழிபடுறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் இன்னைக்கு விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மனிதனாக நீ வாழ்ந்தால் கோவிலுக்கு போவாய்,
புனிதனாக நீ வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய். ஆமாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தாங்க இருந்தீங்க. இப்போ நீங்களே புனிதத்தன்மைக்கு மாறின்னு இருக்கீங்க. நீங்களே கோவில் கட்டுறது அல்லது கோவில் விழாக்களை முன்னால் நடத்துறது, அது மாதிரியான நிலைக்கு நீங்கள் இப்போ உருவாகிக்கிட்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நிலைகளையும் கடந்து எல்லோருக்கும் உதவக்கூடிய தாய் மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஆன்மீக பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ரொம்ப நாளாக ஆச்சு பிரார்த்தனையை நிறைவேறத்துக்கு முடியாமல் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் தவிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கோவில்களுக்கு சென்று நிறைவேற்றுவீங்க. அடிமனசை அழுத்தி கொண்டிருந்த அந்த பாரம் சுமை அதெல்லாம் உங்களை விட்டு விலகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வான்னு 3 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. நேற்று வந்தவங்கள்லாம் விளம்பரத்தால் வசந்து நிற்கிறாங்க. நாம் விளம்பரப்படுத்தாமல் அப்படியே இருக்கமே நினைக்கிறீங்க. நீங்களும் சின்ன சின்ன விளம்பர யுக்திகளை கையாளுறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி வேலையாட்கள்கிட்ட எந்த மோதலும் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வேலை சுமை இருக்கும், இன்னொரு பக்கம் அதிகாரிகளுடைய ஆதரவான பேச்சு உங்கள் அடிமனசுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் ஓரளவு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றி கொள்ள, எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து கொள்ள. ஆமாங்க, எதிரிகள் அமையும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப வேகமாகிடுவீங்க. எதிரிக்கு முன்னால் நம்ம ஜெயிச்சு காட்டணும். நமக்கு எதிரான கருத்துக்கள் எது அவங்க சொன்னாலும் அதில் ஏதாவது உண்மை இருந்ததுன்னா அந்த கருத்தை கேட்டு நம்மளை நாம் திருத்திக்கணும். எதிரியாக இருந்தாலும் சில நேரங்களில் நட்பு பாராட்டணும் அப்படிங்கிற பெருந்தன்மையான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் பழுதானதெல்லாம் இன்றைக்கி புதுசு மாற்றுவீங்க. அதே மாதிரி வண்டி வாகன பழுதையும் இன்றைக்கி நீங்கள் சரி செய்வீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட சிலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சில விஷயங்களை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பட்டாசிட்ட அடங்கள் உங்கள் இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பிளான் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய தினம் அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தால் கூட சந்திக்கலாம். அரசு காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மோதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சூரியனும் செவ்வாயும் வலுத்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள்
அனுபவங்கள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கடுமையாக உழைப்பவருக்கு கவலைப்பட நேரம் இருக்காது. ஆமாங்க, அந்த லிஸ்ட்டில் வர்றவங்க நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே உழைப்பு உழைப்புன்னு நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை, அடுத்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைப்பாளிகளாக, கடின உழைப்பாளிகளாக உலா வரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேந்திரம் பெற்று 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சேர வேண்டிய தொகை இன்றைக்கி சேரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை, பதவி, பொறுப்பு அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கேட்டு வாங்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் சில நேரத்தில் வரும். மற்றவங்க வார்த்தையை நம்பி பெருசாக அதுலையாவது பணம் போட்டு ஏமாந்துடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்து சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய மகளுக்கு பொருத்தமான நல்ல வரஞ்சாதகம் இன்றைக்கி கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் அதே மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதோ அல்லது பொருத்தமான மணமகள் ஜாதகம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்மளோட அடையாளமாக ஒரு சொத்து வாங்கி வைக்கணும் அல்லது ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் பலிதமாகுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் மாறுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. குறிப்பாக இன்றைய தினத்திலிருந்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாள் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நல்லதற்கெல்லாம் தலையாட்டுபவன் நண்பன், சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன். ஆமாங்க, நம்மளை நல்ல விதத்தில் வழிநடாத்தி செல்லக்கூடியவங்க, அறிவுரை சொல்லி நம்மளை நல்ல பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடியவங்க, ஆலோசனை சொல்லி நமக்கு நல்லதை செய்ய தூண்டக்கூடியவங்க, இவங்க தாங்க உண்மையான நண்பன். ஆனால் அதே நேரத்தில் நாம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு தவறான பாதைக்கு போனோம்னா உடனே தட்டி கேட்டு தட்டி சொல்லி நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவங்கள்லாம் நண்பர்களுங்க. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏதாவது அப்படி இப்படி இருந்தால் அதுவும் நல்லது தான் இதுவும் நல்லதுதான்னு சொல்கிறவங்க நல்லவர்கள் கிடையாதுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களை தன் அருகில் வைத்து கொண்டு 4 பேருக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் சுக்கிரனோடையும் செவ்வாயோடையும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், தடங்கல்கள் எல்லாமே விலகும். நீங்கள் அப்பெல்லாம் எல்லாருக்கும் நல்லது செய்துட்டு
இருந்தீங்க, இப்போவும் நல்லது செய்துன்னு இருக்கீங்க. உங்களால் பலனடைந்தவங்க உங்கள் பேரை பல இடத்துல சொல்லுவாங்க. அவர் தாங்க நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு உதவுனார் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இன்னும் உங்களுடைய புகழ் கௌரவம் ஒரு படி அதிகமாகி கொண்டே போகுங்க. அதே போல் யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். வீடு மாறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. மாறுறதுக்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்கலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி அருமையாக இருக்குது. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே குறையிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆளாளுக்கு உங்களை பற்றி விமர்சித்து பேசுவாங்க. சில நேரங்களில் சிலர் பேசுவதை பார்த்தா சிரிப்பாக இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் நம்மளை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களேன்னு சில நேரங்களில் சங்கடப்பட்டும் நீங்கள் இருப்பது உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எந்த உறவுக்காகவும் நீ அழாதே. நீ கண்ணீர் விட்டு அழக்கூடியவர். உன்னுடைய கண்ணீருக்கு தகுதியானவர் அல்ல. தகுதியானவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளுக்குள்ளாரையே அழுத்தி போட்டுருவீங்க. வெளியில் எதையுமே பெருசாக நீங்கள் கொட்டி தீர்க்க மாட்டீங்க. அதனால தாங்க அழக்கூடிய சூழல்கள் நடந்தாலும் நிகழ்ந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்திலும் கூட மௌனமாக சிரித்துவிட்டு நகரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இருக்கிற வேகத்தில் நீங்கள் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தெரிந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார தைரியம், வீரியம், வைராக்கியம் அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் சனி பகவான் பொசுக்குன்னு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காருங்க. நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால் அந்த கண்டகச்சனி நடக்கிறதுனால என்னதான் ஒரு பக்கம் தைரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இனந்தெரியாத ஒரு பயம், ஒரு கவலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். தற்காலிகமாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறாரு. அதனால் எதிர்பாராத செல்வாக்கு உண்டு. பதவி அதெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி லாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சுமாராக இருக்கும். உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மாலை 6 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நான் ஒருவரிடம் தாழ்ந்து போகிறேன் என்றால் அவர் என்னிடம் அன்பு செலுத்துவதில் உயர்ந்து விட்டார் என்ற அர்த்தம். ஆமாங்க, அன்புக்கு நீங்கள் அடிமைங்க. யாராவது அன்பாக பேசுனா உடனே அவங்க நல்லவங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. யாராவது உங்கள் மேலே அன்பு காட்டினா அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லோரிடத்திலும் அன்புக்கு அடிமையாக இருந்து கொண்டிருப்பவர்கள், அன்புக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள், அன்பை அளவற்ற விதத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக
நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்னையிலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதனால தான் சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேங்க. அதே மாதிரி தனாதிபதி செவ்வாயும் தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் செல்வாக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் பாதகாதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது சொல்லி எதுலையாவது சிக்கிக்கக்கூடாது. சொல் குற்றம் பொருள் குற்றம் வந்துடக்கூடாது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு பழகிறது நல்லது. அதிக உரிமை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அது வரைக்குமே நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்திலே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ஏதாவது சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, குற்றம் சுமத்துவாங்க, பழசை ஏதாவது எடுத்து கட்டி பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் அது மாதிரி பேசிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மற்றவங்க பேச்சால் மற்றவங்க செயலால் தான் சந்திராஷ்டமம் தொந்தரவு கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்முடைய செயல் சொல் அதுவும் கொஞ்சம் சரியாக இருக்கணும். நாம் ஏதாவது ஏடாகூடமாக பேசி மாட்டிக்கிறது, பழசை ஏதாவது சொல்லி குத்தி காட்டுறது, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொறுமையாக இருப்பவர்களெல்லாம் ஏமாளி என்று நினைத்து விடாதீர்கள். தண்ணீர் தனக்குள் வைத்திருக்கும் நெருப்புக்கு பெயர்தான் மின்சாரம். ஆமாங்க, தண்ணீரால் நெருப்பை அணைக்க முடியும். ஆனால் அந்த தண்ணியிலேருந்தும் நெருப்பை உண்டாக்குறாங்கல்ல, நீர் மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்தை எடுக்கிறாங்கள்ல, அதுபோல தாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு சில நேரங்களில் தண்ணீரை போல இருப்பீங்க. ஆனால் கொதித்து எழுந்து விட்டால் அந்த தண்ணீரிலிருந்து வெளியேறும் மின்சாரத்தை போல எப்பொழுதும் துடிதுடிப்பாக பரபரப்பாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலுமே பொறுமையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படும் பொழுது பொங்கி எழுந்து செயலாற்றுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கணுங்க. பேச்சுவார்த்தையாக போயின்னு இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக ஒப்பந்தமாக மாட்டேங்குது, கையெழுத்தாக மாட்டேங்குது, ஒரு முடிவுக்கும் வர முடியலைங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் மாறி இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து ஒரு முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் பின்பற்றுவீங்க. மேலதிகாரிகளோட இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார 3 கிரகம் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால தான் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்ககிட்ட இது வரைக்கும் மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் இப்போ வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆளுமைத்தன்மையும் இன்றைக்கி அதிகரிக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருந்தால் அஞ்சா நெஞ்சர்களாக நாம் வாழ்ந்து காட்ட முடியும். ஆமாங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் உண்மையாக இருந்தால் தான் அது முடியும். நாம் நேர்மையாக இருந்தால் தான் யார் எதிர்த்தாலும் நம்ம கவலை இல்லை அப்படின்னு வாழ்ந்து காட்ட முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதி கொண்ட நெஞ்சுடனும் கம்பீரமாக வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகளாக செலவெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் கூட 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதோ உருண்டு புரண்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கோம். எல்லா வகையிலும் நமக்கு வெற்றியும் கிடைக்குதுன்னு மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வீடு மனை சொத்து எது வாங்கிறதா இருந்தாலும் நீங்கள் முறைப்படி அந்த தாய் பத்திரம்லாம் இருக்குதா, வாரிசுதாரர்கள் எல்லாரும் கையெழுத்து போடுறவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் வாகனஸ்தானம், அதில் சனி பகவான் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பழைய வாகனங்கள் வாங்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா விபத்துக்குள்ளான வாகனம், வழக்கில் சிக்கன வாகனம், அது மாதிரி ஏதாவது குறைவான விலைக்கு சரி குறைவான விலைக்கு வருதே, 10 லட்ச ரூபா கார் 6 லட்சம் தான் சொல்கிறாங்க, வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு அப்புறம் அந்த வண்டி பேரில் ஏதாவது பழைய வழக்கு இருந்து அது உங்களை சுற்றிக்கக்கூடாது, கவனமாக இருங்க. சூரியன் உங்களுக்கு வலுவான கிரகம், 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்குங்க. அவருடன் சின்ன சின்ன விவாதங்களும் வருங்க. உங்கள் பிள்ளைங்க உத்தியோகத்துக்காகவோ அல்லது மேற்படிப்புக்காகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, காயத்தால் அழிந்தவர்களை விட கோபத்தால் அழிந்தவர்களே அதிகம். கோபம் என்பது வீரத்தின் அடையாளம் அல்ல, அது விவேகத்தின் பலவீனம். ஆமாங்க, கோபப்படுறது ஒரு பலவீனம் தாங்க. நல்லா பேசின்னு இருக்கும்போது சிலர் திடீர்னு கோபப்படுவாங்க. அந்த கோவப்படுறவங்களை பற்றி வெளியில் எப்படி பேசிப்பாங்க, ரொம்ப நல்லவர் தாங்க, ஆனால் அவர்கிட்ட ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது, எப்போ பார்த்தாலும் கோவப்படுவார், திடீர்னு கோவப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கோபப்படாமல் பொறுமையாக புன்னகை பூத்த முகத்துடன் சவால்களை சந்திக்கக்கூடிய சாமானியவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கணும், பேசணும், அவற்றை ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு யாரை நினச்சிருந்தீங்களோ அவங்கள இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. ரொம்ப நாளாக போகணும், சுவாமி தரிசனம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையேன்னு நீங்கள் எங்கே ஏங்கின்னு இருந்தீங்களோ அந்த கோவிலுக்கு இன்றைக்கு சென்று தரிசனம் சிறப்பாக செய்து பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்தி உண்டுங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நல்ல மணமகள் ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல அதிசாரத்தில் உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்காரு. வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் கிடைப்பாங்க, கெட்டியாக பிடிச்சிங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். பேர் புகழும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, காற்றும் இசையாகும், நீ அதை சுவாசித்தால். காற்றும் கவிதையாகும், நீ அதை வாசித்தால். இந்த உலகமும் இனிமையாகும், நீ உன்னை நேசித்தால். ஆமாங்க, முதல்ல நம்மளை நாம் மதிக்கணுங்க, நம்மளை நாம் நேசிக்கணுங்க, நாம் நம்ம மேலே அன்பு காட்டணுங்க. நாம் உயர்ந்தவங்க, நம்மால் உயர்ந்து வர முடியும், நமக்கு அனைத்து தகுதிகளையும் இறைவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கை இனிமையாகுங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை பற்றி தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தன்னால் எதுவும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு பாடாப்படுத்துகிறாரு. கால்வலி, கழுத்து வலி, மருந்து மாத்திரை, சின்னதாக ஒரு புலம்பல், முணுமுணுப்பு, இப்படி தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. எங்கே அருமையாக இருக்குது. 7.5 சனி வேற போட்டு பாடாப்படுத்துது. எங்கே போனாலும் எல்லாம் தடங்கல்கள். நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட கிடைக்க மாட்டேங்குது. அதை கூட போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்படியும் நீங்கள் யோசிச்சுன்னு தாங்க இருக்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு இந்த 5ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துருந்தார், ஆறுதலாக இருந்தது. அவரும் திடீர்னு 6வது வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுக்கிறதெல்லாம் கேட்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறவங்க சுக்கிரனும் புதனும், அவங்க 2 பேருமே கொஞ்சம் இப்போ சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு ஜன்னல் மூடி இருந்தாலும் இன்னொரு புது ஜன்னல் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பழைய முறையிலேயே பழையவர்களையே நம்பிட்டு இருக்காமல் சிலர் புதியவர்கள் அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது. புதிய முறையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தில் புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்து போனதை நினைத்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. ஆமாங்க, அதனால தாங்க போனது போனால் போது, இருக்கிறதாவது நம்ம தக்க வச்சுக்கலாம். இறைவன் நமக்குன்னு இட்டது எங்கேயும் போயிடாது. எதை எடுத்துக்கணுமோ அதை அவர் எடுத்துப்பார், எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பார். நம்ம அனுபவத்தில் எவ்வளோ பார்த்துருக்குறோம். விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னு எதுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம ஊருக்காரங்க சொல்லி வச்சாங்க. எல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்லியிருக்காங்கங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் முழுமையாக சரணாகதி அடைந்து நடப்பதெல்லாம் நல்லதற்கே என்ற நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 7.5 சனி, ஜென்ம சனி ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ ஒன்று பாடப்படுத்துது உடம்பை. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நெஞ்சு வலிக்குது. இசிஜி எடுத்தால் எதுவும் கிடையாது. ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க, ஓய்வெடுங்கன்னு சொல்கிறாரு. எங்கே நாம் போய் ஓய்வெடுக்கிறது? 1-2 பிரச்சனையா? எதை நினச்சாலும் தலை சுற்றுது. இப்படியெல்லாம் நீங்கள் முணுமுணுக்கிறதெல்லாம் தெரியுது. நேரம் கிடச்சின்னா ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானை பாருங்கள். சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஏதேனும் உதவுங்க. உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், ஆதரவற்றலுக்கு சிலதெல்லாம் செய்யலாங்க.
இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்கார், சாதுரியமாக பேசுவீங்க, எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. சொல்ல காப்பாற்றுற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வாங்கியிருந்ததையும் கைமாத்தா வாங்கியிருந்த தொகையும் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி நட்பு வட்டம் இன்றைக்கி பெருசாகும். உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. சுக்கிரன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலையும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணியிலிருந்து நன்றாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.